கிழவியோ நடந்ததை விவரமாக கூறினாள். பாட்டி, உன் நிலைமை பரிதாபத்துக்கு உரியதுதான். ஆயினும் நால்வரும் வந்து கேட்கும்போது கொடுப்பதாக நீ ஒப்புக்கொண்டாய். ஆனால் ஒருவன் மட்டும் வந்து கேட்டபோது நீ எவ்வாறு கொடுக்கலாம்? ஆகையால் மற்ற மூவருக்கும் ஏற்பட்ட நஷ்டத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார். கிழவி தலையில் அடித்து கொண்டு அழுது புலம்பி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். வழியில் சிறுவர்கள் சிலர் கோலி விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களில் ராமன் என்பவன் புத்தி கூர்மை உள்ளவன், அன்புள்ளம் கொண்டவன். அழுது உலம்பி கொண்டு வந்த கிழவியை பார்த்து, பாட்டி, எதற்காக அழுகிறாய் என்று கேட்டான். கிழவி விவரத்தை சொன்னாள். அதை கேட்டு ஆத்திரமடைந்த ராமன், இம்மாதிரி அநியாய தீர்ப்பு கூறியவர் வாயில் மண் விழுவதைப் போல் இந்த பித்திக்காய் மண் குழியில் விழட்டும் என்று கூறி கையில் இருந்த காய்களை கோபத்தோடு வீசி எறிந்தான். ராமன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த சிலர் உடனே அரசரிடம் சென்று தெரிவித்தனர். அரசர் ராமனை அழைத்து வர செய்தார். ராமன் வந்து அரசரை வணங்கி நின்றான். இளைஞனே, நம்முடைய நீதிபதி கூறிய தீர்ப்பை அநியாய தீர்ப்பு என்று நீ கூறியிருக்கிறாயே, அப்படியானால் இந்த வழக்கில் நீ எப்படி தீர்ப்பு கூறுவாய் என்று கேட்டார் அரசர். அரச பெருமானே, நீதிபதியாக என்னை அமர செய்து வழக்கை விசாரிக்குமாறு கட்டளையிட்டால் நான் நியாயமான முறையில் தீர்ப்பளிப்பேன் என்றான் ராமன். ராமனை நீதிபதியாக நியமித்து வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூறுமாறு உத்தரவிட்டார் அரசர். இந்த சிறுவன் எப்படி தீர்ப்பு கூறுவான்? இவனுக்கு என்ன தெரியும் என்று சிலர் ஏளனமாக பேசிக்கொண்டனர். ராமன் நீதிபதியாக அமர்ந்து கிழவியையும் திருடர்கள் மூவரையும் வரவழைத்து வழக்கை விசாரித்தான். ராமன் 3 திருடர்களையும் பார்த்து, நீங்கள் 4வரும் சேர்ந்து வந்து கேட்கும்போது கிழவி உங்களுடைய பொருளை தர வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் இப்பொழுது நீங்கள் 3 பேர் மட்டும் வந்து கேட்டால் அவள் எப்படி தர முடியும்? 4வரும் சேர்ந்து வந்து கேட்கும்போது கிழவி தருவாள் என்று தீர்ப்பு கூறினான். தீர்ப்பை கேட்டதும் திருடர்கள் மூவரும் திடுக்கிட்டு எதுவும் கூறாமல் வெளியேறிவிட்டனர். கிழவிக்குண்டான சங்கடம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்தாள். ராமனுடைய நியாயமான தீர்ப்பை கேட்டு ஊர் மக்கள் புகழ்ந்தனர். ராமன் நீதிபதியானார். அரசர் ராமனை வரவழைத்து, நீ இளைஞனாயினும் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்ப்பு வழங்கியுள்ளாய். உன்னை போன்ற சாமர்த்தியசாலியை நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியுடையவன். இன்று முதல் இந்த ஊருக்கு உன்னை நீதிபதியாக நியமிக்கிறேன் என்று பாராட்டி பரிசு வழங்கியதோடு அவனை கௌரவிக்கும் பொருட்டு மரியாதை ராமன் என்ற பட்டத்தையும் சூட்டினர். அறிவு கூர்மையுள்ள ராமன் மரியாதை ராமன் என்ற பட்டத்தோடு நீதிபதி ஆனான்.